ஸ்டார்ட் பண்ணுவோமா? நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க உங்களுக்கு. எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? எது இன்ஸ்பயர் ஆகிக்கலாம் கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 months அப்படி மாதிரி இருக்கும். வேற அவ்வளோதான். அவ்வளோதானா? 2 months நான் மிச்சால இந்த ஃபீல்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இல்ல ஒரு 2 months தான் இருக்கும். சரி சரி ஓகே. நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட இந்த நீங்கள் செஞ்ச வீடியோ வைக்குது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் மிஸ்டேக்ஸை பார்த்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இது ஸ்டக் ஆகுதா என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். என் டெஸ்க்டாப் தான் ஓகே. ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் டிசைனிங் போவோம். ஏன்னா டிசைனிங் வந்துடுச்சின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அந்த ப்ரொஃபஷனல் லுக் ஒன்று வந்துடும். ஓகேயா? ஓகே. ஃபஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட் லைன் போவோம். அம்மாரா இப்போ டெக்ஸ்ட் வந்து எவ்வளோ முக்கியம்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட் வந்து இப்போ இதை நீ அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எடிட் பண்ணுறீங்களே எங்களுக்கு அனுப்பிங்க. அந்த வீடியோ வந்து இந்த பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணீங்க நீங்கள்? ஐடியாஸ் எல்லாம் எங்கே எடுப்பீங்க? எடிட்டிங் ஐடியா சும்மா யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் இருந்து எடுக்கிறேன். அந்த ஸ்டாக் ஃபோட்டோஸ் அது இதுவெல்லாம் வந்து பின்ட்ரெஸ்ட்ல இருந்தும் பிக்சல் பிக்சல் அதுல இருந்து தான் எடுக்கிறேன். ஓகே. வீடியோஸ் ஃபோட்டோஸ். இன்ஸ்டா நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு எப்பயாவது ஒரு நாளைக்கா இல்லாட்டி மிச்சம் யூஸ் பண்ணி போட முடியும்? ஸ்டார்டிங்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணி படும். இப்போ அவ்வளோ பெருசா யூஸ் பண்ணி பண்றேன். ஃபுல்லாவே எடிட்டிங் பத்தி தான் வரும். இதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்லுங்க இல்லை என்னமோ சொல்லுங்க அந்த இல்ல இன்ஸ்டா எப்படியுமே ஓபன் பண்ணினாலே ரீல்ஸ்ல எடிட்டிங் பத்தி மட்டும் தான் வரும். மோஸ்ட்லி அதுதான் மிச்சமே பார்த்து படும் ஸ்டார்டிங்ல எல்லாம். அப்புறம் இப்ப மிச்சம் பார்த்து பற்றல. இப்போ நீங்க எடிட்டிங் ஃபீல்ட்லேயே போகல அந்த ட்ரெண்ட்ல எது நீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணணும். ஒரு 1 ஹவராவது அதில் ஸ்பெண்ட் பண்ணணும் டைம். அப்பதான் அவங்களுக்கு ட்ரெண்ட்ல ஏறும் என்னென்ன புதுசாக வந்திக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டாங்களே. இப்போ கிளைண்ட்ஸ் வந்தாலுமே இந்த அதில் இருக்கிற விஷயங்களை பற்றி தான் பேசுவாங்க. இப்படி இருக்குது அப்படி இருக்குது. அப்போ நீ அந்த ட்ரெண்ட்ல இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லேசி. அதுதான். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி போஸ்டர்ஸ் தானே நீ பார்த்துப்பீங்களா? இதுவள் தான் இப்போ அதை யாரோ ஒருத்தர் அந்த இதில் போஸ்டர் நீக்கிற அப்படியே அந்த டிசைன் அது இதுவரை வீடியோ கொண்டு வந்து தான் அந்த இப்போ நீங்கள் செய்கிற அந்த வீடியோ செய்யுது அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மோஷன் கிராஃபிக்ஸ். அது வந்து ஏண்ட கண்ணோட்டத்தில் நான் சொல்கிறேன் ஒப்பீனியனில் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகிக்குது. ஓகே. நீங்கள் இந்த ஒர்க்ஸ் பார்ப்பீங்களா? ஒர்க்ஸ் யூடியூப் சேனல் தெரியும் உங்களுக்கு? இப்போ நான் சொல்கிறேன் யூடியூப் சேனல் நான் இதில் போடுறேன்.
நீங்க இப்ப பார்க்க தேவையில்ல. அப்புறம் நீங்க நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஒரு பீரியட் தருவேன். அப்ப அந்த டைமுக்கு நீங்க வீடியோ எடிட் பண்ண போக்குள்ள இதுவல்ல ஐடியாஸ் எடுக்கவே நல்லா. ஓகே. ஓகே. அண்ட் இப்போக்கி வேற முக்கியமா தெரிஞ்சுக்கணும், நீங்க ஸ்ரீலங்கன் வீடியோஸ் இருக்குது அவங்களோட எடிட்ஸ் அது பார்க்க வேணாம், தயவு செஞ்சு பார்க்க வேணாம். என்ன சொன்னா அது அந்த அந்த ப்ரோட் அளவுக்கு அது ஈக்காது. நான் அவனோட வீடியோஸ் பார்க்கறதே இல்லை. எனக்கு வந்து வீடியோ வந்து இன்ஸ்பயர் ஆகினே வந்து இந்த ஆப்பிள் வீடியோஸ், ஆப்பிள் ஒஃபிஷியல் அது அந்த வீடியோ அதுலேயும் தான் ஆப்பிள் வந்து டிசைன் வீடியோ எல்லாமே நல்லா இருக்கும். ஒர்க்ஸில் Here's how we handle IT without the ticketing. நீ அப்புறம் எடிட் பண்ண போக்கில் இது பாருங்க, இதுவெல்லாம் இதில் ஸ்டைலை தான் இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க மிச்ச நாள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த வீடியோ இப்போ 10 years ஆகுது வந்து. அப்போ இதில் இருக்கிறது தான் இப்போ அப்ளை பண்ணுறாங்க. ஒரு நினைக்கிறமே ஒரு தான் நான் பார்க்குறேன், இதெல்லாம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகே. ஆனால் அம்மாரா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும், வீடியோ இப்போ நீங்கள் வந்து அந்த நான் பார்த்தேன் இப்போ அந்த இது வந்து ப்ராடக்ட் வீடியோ. இப்போ இவர் செய்கிற இப்போ ஜெம் தானே, அது ஒரு ப்ராடக்ட், லக்ஸரி ப்ராடக்ட் ஒன்று. இப்போ ப்ராடக்ட் வீடியோவுக்கு ஒரு எடிட்டிங் ஸ்டைல் பேட்டர்ன் நிற்கிது, எக்ஸ்பிளனேஷன் நிற்கிது. ஆனால் ப்ராடக்ட் பேஸ்னு வரப்போக்குள்ள மெயினாக ஆட்கள் வந்து அந்த ப்ராடக்ட் தான் அவங்க செல் பண்ண போகிறது. அப்போ அதை வந்து மெயினாக காட்டணும். அப்போ அதுக்கு நடுவில் டெக்ஸ்ட் வர்றது அதெல்லாம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ஈக்காது. அதுதான் பார்த்துக்கணும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு ஓகே சிங்கிள் டெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகல, நீங்கள் பொதுவாக டெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகல இந்த மெல்லிசான் டெக்ஸ்ட் இது யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு அது என்னன்னு சொன்னால், அந்த சின்ன ஃபோன் வந்து கம்ப்யூட்டர் அளவுக்கு பெருசு இல்லை. ஃபோனில் பார்க்க போகல அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த வந்து யாரும் அந்த 3 செகண்ட் உள்ளுக்கு அவங்கள அட்ராக்ட் பண்ணே வேணும். பார்த்துட்டு அவங்க டக்குன்னு அடுத்த வீடியோக்கு போத்தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்கள கிராப் பண்ணி வச்சுக்கணும்னா நாங்கள் சொல்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு கட்டாயம் விளங்கணும். டெக்ஸ்ட்ல இது அப்போ நீங்கள் வந்து 7 வரைக்கும் இந்த மேலே யூஸ் பண்ணிக்க டெக்ஸ்ட் அது ஓகே. அப்போ அது மாதிரி கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டும் விளங்கணும். இன்னொன்று கலர்ஸ் யூஸ் பண்ண போக மிச்சம் கலர்ஸ் யூஸ் பண்ணுவானா. இப்போ சில என்ன சொல்லுவோம், இப்போ பிராண்டிங்க்கு ஒரு கலர் ஒன்று வச்சுப்பாங்க. அப்போ அந்த பிராண்ட் போக்குள்ள அவங்களோட அந்த இப்போ ஒரு என்ன பிராண்ட் மெக்டானல்ட்ஸ் வைங்களே, மெக்டானல்ட்ஸில் மெயின் கலர் வந்து ஒயிட், yellow, ரெட். ஆனால் அவங்க வந்து வீடியோஸ் யூஸ் பண்ணவங்களும் மெயினாக ஒயிட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்போ பின்னுக்கு அது சும்மா வீடியோவிலே ஒரு கலர் ஒன்று இருக்கும். அதோடு நாங்கள் போட்ட டெக்ஸ்ட் வந்து வேறையா விளங்கணும். அது மாதிரி அந்த 2-3 கலர்ஸ் அதை சேர்க்க போக்கல அந்த வேற வேற கலர் தானே எல்லாத்தையும் கவனிக்கிறாங்கண்ணே. அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகல. அப்ப நீ இங்கே ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்தீங்க, என்ன இது கொடுத்த மாதிரி அது வந்து டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி அந்த பேக்ரவுண்டால தாக்கி மாஸ்கிங் பண்ணி பிளெண்ட் பண்ணி ஒபேசிட்டி குறைச்சி அது ஏன் பண்ணி அதை டிஃபரெண்டா காட்டுறதுக்கா? கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி அந்த இங்கே அதான் நான் சொல்றேன், அந்த ப்ரொடக்டிக்கு தானே அவனோட ப்ரொடக்ட் நீங்க அதுல ஒரு எஃபெக்டோ ஏதோ கொடுத்து அந்த ப்ராடக்டை கலர் கிரேட் மட்டும் பண்றது தான் பண்ணணுமே தவிர அந்த எஃபெக்டை போட்டோ இப்போ நீங்க செஞ்சிக்கிற மாதிரி இது போட்டோ அதை அந்த ப்ரொடக்டிக்கிற வேலையை வந்து இதாக்க கூடாது. சரியா? டெக்ஸ்ட் யூஸ் பண்றதுலேருந்து எல்லாம்
டெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு விளங்கிச்சா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது காட்டணுமா எப்படி? எக்ஸாம்பிள்ஸ் ஏதாச்சும்? செஞ்சு காட்டினாலுமே ம். ஓகே. சிங்கிள் டெக்ஸ்ட் தேட்டர் தான் பெரிய தலைவலி. நீங்க என்னென்ன டெக்ஸ்ட் வச்சுக்கீங்க சிங்களுக்கு ஃபோன்ஸுக்கு? இந்த வெப்சைட்டே போய்த்தீங்களா? இல்ல. இல்ல. இதெல்லாம் நான் இதுல உங்களுக்கு நீ அதை பத்தி யோசிக்கிறதா நான் இதுல குரூப்ல போட்டு விட்றேன் உனக்கு லேஸ். ஓகே. உனக்கு தேவையான லிங்க் நான் அப்புறம் யூடியூப் சேனல் எல்லாம் நான் அதில் அதுக்கு தான் குரூப் நான் மெயினாக திறக்க சொன்னேன். இப்போ இப்போ இந்த ஸ்டைல்னு வரப்போக்கல இந்த ஸ்டைல் மட்டும்தான் கண்டினியூ பண்ணணும். இப்போ ஒரு நேரத்துக்கு இது ட்ரெஸ் ஆகி ஒரு நேரத்துக்கு இன்னொரு பிராண்ட் ஸ்டைல் அந்த அப்படி இருந்தாலும் பிரச்சனை. அந்த இப்போ நீ ஒர்க் ஸ்டைலில் தான் செய்ய போறீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ அந்த ஸ்டைலில் மட்டுமே ட்ராவல் ஆகணும். அந்த ஃபுல் வீடியோ அந்த இதில் ட்ராவல் ஆகிறே தான் என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஓகே. அப்பதான் அந்த லுக் காமிக்கும் எல்லாம் அந்த ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கொள்றது தானே பார்க்குறேன். நல்ல ஃபோன் ஒன்று எடுப்போம். ஒரு போஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் டிசைன் பண்ணிக்கிறீங்க இதுக்கு முந்தி? அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இல்லை போஸ்டர் இல்ல. இல்லை. இது மாதிரி டெக்ஸ்ட் இதுவும் ஓகே தான். இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன் யூஸ் பண்ண வாங்கணும்னு சொல்லி. அதை இப்போ இது மாதிரி போஸ்டர்ஸ்க்கு ஓகே. போஸ்டர்ஸ் ஒரு அதில் ஒரு மூமெண்ட் ஒன்று இல்லை தானே அதாங்கனே போஸ்டர். அப்போ அதை பார்க்குறது ஈஸி டிஃப்ரெண்ட்டாக. அப்போ இது வீடியோ போக்கில் அடுத்தடுத்த விஷயம் வந்துட்டு தானே இங்கும். அப்போ அந்த ஃப்ரேமில் என்ன பேசுகிறாங்களோ அதை அவங்களுக்கு விளங்கணும். அதெல்லாம் சொல்லுவார். இப்போ இது டெக்ஸ்ட் விஷயம் முடிச்சுட்டு போகணும் இல்லாட்டி கரைச்சல். அவங்களுக்கு எப்படி நான் சிங்கள ஃபோன்ட்ல வச்சு சொல்லித்தரேன் இல்லாட்டி இங்கிலீஷில் போட்டாலும் ஓகே அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண வேணுங்கிறது தானே. ஓகே. ஓகே. நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை போட்டதுக்கு தான் மிச்ச நேரம் போகலை. ஓகே. $7 வரைக்கும் வாங்கினேன். மேக்ஸிமம் 2 வேர்ட் மாதிரி போட்டதுக்குள்ள பாருங்க. இப்போ இங்கே நீங்கள் போட்டிக்கிறது நிறைய வேர்ட்ஸ் இதே அதுதான் அங்கே 2 வேர்ட்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ அது வாசிக்கிறதுக்கு ஈஸி. விளங்கல அப்படின்னா கொஞ்சம் ஐடியா நீங்க எங்கேருந்து எடுத்தீங்க? விளங்கல அப்படி என்ன? நீங்க 2 ஃபோன் போட்டிக்கிறீங்க தானே இது? இந்த ஐடியா உங்களுக்கு எங்க கிடைச்சிச்சு? அது யூடியூப்ல அந்த இந்தியன் ஒருத்தர் எடிட் பண்ணுவாரு.
அவரு இங்கிலீஷால பண்றேன், நான் அதை வந்து சும்மா இப்படி பண்ணி பார்த்தேன் சிங்களயால. ஆ. அவர் பண்ணின வீடியோல இப்படித்தான், ஒரு லெட்டர் ஒரு ஃபண்ட் வந்து வேற மாதிரி இருந்து, இன்னொரு ஃபண்ட் வேற மாதிரி இருந்து. ம். இப்ப சும்மா டெக்ஸ்ட் ஒன்று இத சரியான இதான்னு தேவை, ஜஸ்ட் சிங்களம் ஏதாச்சும் ஒன்று வைக்கிறேன். ஓகே. மத்த வந்து நீங்க அம்மாரா வீடியோ சேவ் போகல இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? ஓ அது போட்டா சரிங்க. ஓ டிக்டாக் இது போட்டு. அதுதான். இப்படி சேஞ்ச் பண்றதுல ம்? இப்படி சேஞ்ச் பண்றதுல அந்த டிக்டாக் அப்படி அந்த ஐகான்ஸ் வரும், அது மட்டும் தான் போடுறேன். இந்த சைடுக்கு ஆக்குறல. வேணாங்களா அப்படின்னா? இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்துச்சு தானே கெப்காட்ல அந்த வீடியோ மிடில் வைக்கிற மாதிரி, அப்படி வச்சு தான் பண்றேன். என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியல. இல்ல டிக்டாக் அந்த இதுக்கு தானே அது யூஸ் பண்ணி பண்றேன். ஆனா வந்து இப்ப நீங்க இந்த வீடியோ ரைட் சைடுக்கு இதாக்குறீங்க தானே, எடிட் பண்றப்ப ரைட் சைட்ல தானே விளங்கும், அப்படி பண்றதில்ல. இது வந்து நான் வச்சுக்கிறது வந்து நீங்க பேசி தானே யூஸ் பண்றீங்க. ஓ அப்ப இதுக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் விசிபிலிட்டியா அந்த விலையும் கொள்றதுக்கு தான். இது இப்ப நீங்க சின்னதா பாக்குறதுக்கு, இது ஓ பெருசா பார்க்கும்போது எது எது மிஸ்டேக் அந்த எல்லாம் கிளியரா விளங்கும். அதுக்கு ஆ தான் ஆ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோனீங்கன்னா சரி. இது டிஃபால்ட்டா யூஸ் பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஓண்டுக்கு மாதிரி. இப்ப இது வந்து இது நீங்க இந்த சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா இதுல ரேஷியோ? ஓ ஓ அதுதான் 9:16 அதுக்கு பண்றேன். அது இந்த இந்த மாதிரி பெரிய இந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது இந்த சைஸ்ல. ஓ ஓ அதுக்கு அதுக்கு இது ஓகே. நீங்க ஆ வெர்டிகல் தானே பண்றீங்க, வெர்டிகல் பண்ண போக்கல இது தான் சரி. ஆ ஓகே. இப்போ நான் வந்து ஒரு கலர்ல தான் போவேன். இப்போ நீங்க ரெண்டு ம் கலர் போற 2 3 கலர்ல போறதுனால நான் அது போட்டு சொல்லி காட்டுறேன் உனக்கு. இன்னொன்று நீங்க யூஸ் பண்ற மெல்லிசா யூஸ் பண்ணே வானம். மெல்லிசா யூஸ் ம் பண்ணும்போது நீங்க அந்த இதுக்கு இது வந்து இனா பார்டர்னு சொல்லுவாங்க. இந்த நீங்க அந்த கலர்லயும் அந்த பார்டர் நிக்குது பிளாக் கலர்ல, ஓ அது வந்து ஈக்கிற ஈக்கிற லெட்டர் இன்னும் கொஞ்சம் மெல்லிசாகி காட்டுற மாதிரி. அதுதான். ஆ அதுவும் இதாகும். 7 வரைக்கும் அந்த
போல்டா வச்சுக்கணும். வேர்ல்டு வச்சு இன்னொன்று என்ன வரைக்கும் அந்த அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுமா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ரொஃபஷனல்னு சொல்லி பார்க்குற வீடியோஸுக்குமே அப்போ அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சரி. அப்போ இப்படி இது சொன்னால் நான் ப்ரொஃபஷனல் நினைப்பேனா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சரி. இப்போ இந்த வீடியோட கலர்ஸ் வந்து இன்னொன்று இந்த 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 ஏரியா உள்ளுக்கு தான் நீ எடிட் பண்ணுவீங்கன்னா எப்படி இது 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 நீ போட்டு தானே எடிட் பண்ணுற இந்த இதெல்லாம் அதுதான் இந்த மேலைக்கிற இந்த இது அப்புறம் இதுவல் இது தான் சைடு நிற்கிற பவுடர் இது இதுக்காகட்டு போவானு இன்னைக்கு இது போன இதே மாதிரி இங்கிட்டு சைடும் இப்ப நீங்க அந்த சைடும் போக கூடாது. அதான் நீ வைத்தீங்க இது உள்ளுக்கு தான் வரணும். இது இத ஒரு இதா வச்சுக்கோங்க. நீங்க அத ஒரு இதுல என்ன அந்த பார்டர் வரைஞ்சி இது யூஸ் பண்ணிக்கிறேன் ஷேப்ஸ் இல்ல இல்ல கைட்லைன்ஸ் தான் யூஸ் பண்றேன். ஷேப்ஸ் நான் இப்படி வச்சு காட்டுறதுக்கு இது நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்க பழவிட்டீங்கன்னு சொன்னா அந்த அந்த இதுக்கு நீங்க பழகிடுவீங்க. அந்த இதுக்கு தான் வரணுன்றது அவங்களுக்கு அந்த பழகிடும். செஞ்சு கொண்டு போக நீங்க திருப்பி இப்படி வச்சனால நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறதுக்கு ஓகே. இன்னொன்று டிக்டாக்ல இப்போ டிக்டாக் தான் நான் மெயின் நினைக்கிறேன். டிக்டாக்ல நீங்க வீடியோ அப்லோட் பண்ண போறோம். இந்த பார்டர் துண்டுல அது நீங்க வச்சுக்கிற பார்டருக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு கட் பண்ணிடும். அவ கட் பண்ணா நீங்க இப்ப இது போட்டாலுமே இப்ப நீ இத வந்து இவ்வளவு வச்சுக்கிறீங்க இப்படி வச்சுக்கிறீங்க சரியா. இப்ப இந்த துண்டிக்கு தானே இது துண்டு இது ஓரளவு கட் பண்ணிடும். அப்ப இன்னும் கொஞ்சம் அந்த லெட்டர் வந்து நீங்க போட்டா உள்ளுக்கு போயிடும். அப்லோட் பண்ணாலும் அப்படி ஒரு இது ஒன்று நீக்கிதான் அவன் இன்னும் சேஞ்ச் பண்ணி இல்ல. அதுக்குதான் எழுந்த வரைக்கும் அந்த டெக்ஸ்ட் உள்ளுக்கே வச்சு கொள்றேன். இது இதாவது நாளைக்கு தானே பார்டர் யூஸ் பண்ணுவானா இதை பார்த்துக்கோங்க. மற்றது டெக்ஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க. ஓகே உன் டெக்ஸ்ட்டுக்கு ஐடியாஸ் வேணும்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட்ல போயிட்டு You've got the ideas and content, but your growth still stuck because content without an audience and the audience an audience இவங்களோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற கலர் வந்து பிளாக். அப்ப முன்னுக்கு அவங்க யூஸ் பண்ற கலர் ரெண்டு. அப்ப பாருங்க தனித்தனியா வேற வேற விளங்குது. அதுதான் நான் சொல்றேன். அத அப்படின்னு சொல்றது இப்போ பின்னுக்கு ஒயிட் இன்ஜின் சொன்னா அவங்க பாருங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒயிட் இன்ஜின் சொன்னா அதை விட டார்க்கா காட்டுற கலரை முன்னுக்கு போடுவாங்க. அதை கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்ப அது வந்து கலர் தியரிஸ்ல இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். அதை நீ அந்த தியரி சைட் தான் போய் பார்க்கணுன்றதுலாம் இல்லை. இது வந்து பின்னுக்கு லைட் கலர் ஒண்டிக்குது. அப்ப முன்னுக்கு டார்க் கலர் யூஸ் பண்றேன். அதே மாதிரி ஒரு டார்க் கலர் வர போகல முன்னுக்கு லைட் கலர் யூஸ் பண்றேன். இதை பாருங்க அது லுக்காமிக்கும் அது தனி அதை வெட்டி விளங்கும் அவனுக்கு. ரெண்டு கலர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ரெண்டு கலர் இல்லாட்டி ஒரு கலர்
இப்ப இவங்க வந்து ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீ 2 கலர் யூஸ் பண்ணதுனால 2, 3 கலர் யூஸ் பண்றதுனால நான் அந்த ஸ்டைல்ல சொல்லி தரேன் நான் உனக்கு. அதுதான். மத்தபடிக்கு ஒரு கலர் யூஸ் பண்றது பெட்டர். இன்னொன்னு இப்ப நீங்க 2 டெக்ஸ்ட் வர இது யூஸ் பண்ணிக்கிறேன் தானே. நான் ஒரு டாக்கிங் வீடியோன்னு பார்த்தேன். டாக்கிங் நீங்க செஞ்சீங்க. இந்த ஒருத்தர் பேசுறாரு எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோ உண்டு. எது தானே. அந்த ஃபிட்னஸ் ஓ அந்த வீடியோ. அதுல நீங்க அந்த 2 இதை யூஸ் பண்ணிக்கிறீங்க தானே. 2 ஓ அதுல தான் நான் cards. பார்த்து 2 யூஸ் அதுதான். பண்ணேன். அது அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது மிச்ச காலம் அந்த ஸ்டைல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகல. அது ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து அந்த என்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்றேன்ட்டு பார்க்க போக்கல அந்த அந்த ஒரு டெக்ஸ்ட்ல தான் போறாங்க. அந்த ஒரு கலர் ம். அந்த அஹ், ஒரு அடுத்தடுத்த font அப்படி. ஒரு ஃபொண்ட்டும் தான். அந்த ஒரு டைம்ல டைம்ல ஒரு வேர்ட் தான் வரும். இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னு சொன்னா கண்டென்ட் வந்ததுக்கு போறோம் அடுத்த கண்டென்ட் அந்த பெய்த்து அடுத்த டெக்ஸ்ட் வரும். விளங்குதா? அந்த ஓ. ஒவ்வொரு வேர்டா தான் வரும். அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு லேசி. ம். இப்போ டாக்கிங் ஹெட்ல மெயினா அது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க 2 டெக்ஸ்ட் யூஸ் பண்ணது பெய்டிக்கு பட் அது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதே குறவு. அப்ப மிச்ச நேரம் ஒரு இடத்துல இருக்கிற வீடியோ ஓகே. டக்குன்னு பேசுறாங்கன்னு சொன்ன போக்கல அங்கே 2 வேர்டு வாசிக்கிறது கஷ்டம். 2 கலர்ஸ் அப்படியா இருக்கும். ம். அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோக்கு அது ஓகே. அந்த மொல்ல வரும். ஒவ்வொரு டிசைன்ஸ் வரும். அந்த டைம்க்கு அது ஓகே. பட் இவன் அந்த பேஜ் அந்த இந்த ரீட் பண்றதுக்கு அந்த டைம் வேணும். அப்படித்தான் நான் சொல்லுவேன். இப்போ இங்கே நிறைய டெக்ஸ்ட் இது. இப்போ உங்களோட டிசைன் வச்சு பாருங்க. ඉගෙන ඔයාටත් මේ මගේ බොක්ස් එකක් நிறைய வேர்ட் தானே. நிறைய இருக்குது. அந்த நீங்க கொடுக்குற டைமுமே அது இஃபெக்ட்லயே அந்த டைம் முடிஞ்சிருது. என்னங்கண்ணா இப்ப இதுள்ளுக்கு அவர் பேசி முடிச்சுப்பாரான்னு சொல்லுங்க. அது முக்கியம். அவன் பேசி முடிய காட்டி அந்த டெக்ஸ்ட் ஈக்கணும். அது உண்டு. ரெண்டு அங்கன நான் சொன்ன மாதிரி 2 வேர்டுக்கு கூட வந்துச்சுன்னு சொன்னா அந்த வாசிக்கிறதுக்கான டைம் வந்து இதாகவே போயிடும். அப்ப இப்ப அவன் பேசுறதே போடுறேன்னு சொன்னா குட லெட்டர் அந்த வேர்ட்ஸ் வரும் தானே. அது என்ன பண்றது? அவன் அவன் பேசுறாங்க தானே. அப்ப அவன குட வேர்ட்ஸ் வருது தானே. அப்ப அத போட வரும் தானே. இல்ல அப்படின்னா அந்த இப்ப இங்க என்ன பேசுறேன் பார்ப்போம். මේ වගේ බොක්ස් එකක් ඔයාටත් මේ වගේ බොක්ස් එකක් இங்கின இங்கினோட மே வகை பாக்ஸ் එකක් முடியுது சரியா. அங்கன நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த நீங்க கேட்குற விஷயம்தான். அந்த டக்குன்னு இவ்வளோ வேர்ட்ஸ் பேசிட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்யறீ அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதான் அந்த டைமுக்கு நீங்க வந்து 2 வேர்ட்ஸும் உடைக்கணும். உடைச்சி அப்போ தனித்தனியாக விளங்கும். அவன் ஒரு வேர்ட் போகிற பெட்டர். நீங்கள் 2 வேர்ட் இந்த 2-3 வேர்ட்ஸ் போட்டு அந்த ஸ்டைலை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு 4 வேர்டிங்கன்னு சொன்னால் அதில் 2 வாரை. இன்னொன்று அந்த டைம் கேப்புக்கு நீங்கள் இஃபெக்டை போட்டுக்கணும்னு சொன்னால் இஃபெக்ட் வந்து மிச்சம் லேட் ஆகப்படா. இப்போ இங்கே முழுசாக வேர்டு வந்து சேர்றதுக்கு ஒரு டைம் ஒன்று எடுக்குது. அந்த கேப்பில் அவங்க வாசிக்கவே வேணும்னு சொன்னா அப்ப ஒன்டே அங்க இஃபெக்ட் போடுறதுக்கான டைமிங் தான்னு பார்க்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க வந்து இஃபெக்ட் இல்லாம ஜஸ்ட் டெக்ஸ்ட் போட்டு ஓகே. இப்ப இது வந்து நீங்க எத்தனை செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க இந்த டெக்ஸ்டுக்கு? ரீட் பண்றதுக்கா? இல்ல இந்த டெக்ஸ்ட் இந்த வருது தானே அனிமேஷன். நான் போட்டே காட்டுறேன். இதை வச்சுக்கணும். இது வந்து
5 செகண்ட்ஸ் அது மாதிரி நீங்க எத்தனை போட்டிப்பீங்க? இல்லையா? சரியா நினைவில்ல. இது வந்து அந்த வாசிக்கிற டைமுக்கும் ம். இது வந்து இது மாதிரி 5 செகண்ட் கொஞ்சம் கூட ஓட்ட மாதிரி இருந்தது. ஸோ 5 செகண்ட் தான் போட்டு பட்டிக்கு. ஆனா அந்த 5 செகண்டுக்கு அவர் அந்த வேர்டை சொல்லிட்டு அடுத்த வேர்டுக்கு போயிட்டாரு. அப்போ அதுதான் அப்பதான் அந்த வேர்டு வருது. அதான் நான் சொல்ல வரேன். வாங்கினா அந்த டைம் கிடைக்காத நேரத்துல நீங்க வந்து ஒன்று இஃபெக்ட்ஸை வந்து இப்ப இது வந்து இப்ப இந்த இஃபெக்ட் வந்து கீழே இந்த மேல வந்து ஐப்பறத்தான் அந்த டெக்ஸ்ட் அந்த இடத்துக்கே வருது. அப்ப அப்படிங்க போக்கல நீ அந்த அவர் பேசுறதும் ஃபாஸ்ட் ஆகிய போக்கல நீ அந்த எஃபெக்ட் யூஸ் பண்ண அமைக்கிற வரைக்கும் நல்லா. அது இல்லாம டக்குன்னு ஜஸ்ட் வாரது உண்டு. இல்லாட்டா அப்படியுமே இல்லைன்னு சொன்னா அது அங்கே டெக்ஸ்ட்டுக்கு அனிமேஷன் போட வைக்கிற வரைக்கும் நல்லா. அந்த டைம் எப்பெல்லாம் அந்த டெக்ஸ்டைம் காட்டணும், அந்த வாசிக்கிறதுக்கான டைமும் கிடைக்கணும், அதெல்லாம் யோசிச்சு தான் நீ அந்த இதை போடணும். நீங்க 2-3 வீடியோ அந்த 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 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க ஃபாலோ பண்ண போக்கெல்லாம் உங்களுக்கு பழகிடும். மற்றது அந்த இதை கவனிச்சுக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் வந்து இது இவ்வளோ ஓரத்துக்கு எடுக்காம இந்த இதை வச்சுக்கணும். ஏன்னா சரி இது உள்ளுக்கு 2 வேர்ட் பேர் என்ன சொல்லுவாங்க. மற்றது வந்து இது வந்து ஃபுல்லா நீங்க அந்த இந்த எக்ஸ்பிளனேஷன் ஸ்டைல்ல தான் பேத்திக்கிறீங்க. பட் எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு ப்ராடக்ட் வீடியோ வந்து இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளை காட்டுறேன். இப்போ ஜெம்னு நீங்க இவர்கிட்ட வீடியோ செய்யும் போது ஜெம்ஸ் வீடியோ பாத்தீங்களா நீங்க? பார்த்தேன். ஆனா மோஸ்ட்லி அப்படி ஒரு எடிட்டிங் வந்து இல்ல. அது மாதிரில தானே அந்த சும்மா ப்ராடக்ட காட்டுறதா இது. அவர்கிட்ட நான் வீடியோஸ் அனுப்பிக்கிறேன். இப்ப இவர் வந்து வேற ஸ்டைல்ல போறாரு. இவர் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படி போறாரு. ப்ராடக்ட் வீடியோ வந்து மெயினா அந்த ப்ராடக்ட்டை தான் காட்டுவாங்க. நீங்க அந்த எக்ஸ்பிளனேஷன் கூட அந்த கட்டாயமா தேவையான எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. இப்ப இவர்கிட்ட வந்து அந்த வாட்சும் அந்த வாட்சுன்னு நினைக்கிறீங்களா சாக்லேட் நினைக்கிறீங்களான்னு வரும் தானே. அந்த டைம்க்கு இங்கே வச்சோ இதோ காட்டுறதுக்கு இல்லையே. இப்ப அது வந்து ஒரு சாமான் உண்டு. அப்ப அதாங்கன்னு காட்டுறதுல காட்டுதான் வேணும். அது முன்னுக்கு வாரதோ இல்லாட்டி வேறையா வாரதோ ஓகே. ஆனா ப்ராடக்ட்டுக்கு மேல வாரது வந்து எப்படி சொல்றேன், அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராடக்டை மறைச்சு வாருது அப்படி சொல்றேன். இன்னொன்று டெக்ஸ்ட் அலைன்மெண்டா தெரியுமா உங்களுக்கு? அது பெருசா தெரியா. டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சொல்றது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. அது வந்து அந்த டெக்ஸ்டை நீங்க வைக்கிற விதம் தான். ஒரு டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகினா அந்த இடம் மட்டுமே என் மட்டும் இருக்கான அப்படியா? இல்ல இல்ல இப்ப நீங்க வந்து இப்ப நடுவுல இதை வச்சுக்கீங்க, இதை இங்க இதை கொஞ்சம் சைடா கேட்கிறீங்க, இதை இங்க வச்சுக்கீங்க. அது வந்து அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். இப்ப நீங்க ஒரு லெட்டர் நடுவுல வைக்கீங்கன்னு சொன்னா இப்ப இதுக்கே கீழே தானே நான் வச்சீங்க, அது மாதிரி வைக்கிறது ஓகே. மத்தபடி எப்படி வைப்பாங்கன்னு சொன்னா இந்த டெக்ஸ்ட்டை இங்கே வைப்பாங்க. அப்ப அந்த 2 வேர்ட் நான் யூஸ் பண்றேன்னு சொல்றேனே, அப்ப அந்த இதுக்கு நீங்க இப்படி வச்சா கூட அது லுக்கா தான் இருக்கும். விளங்குதா? அதை வாசிக்கிறதுக்கு ஈஸி. அந்த 2 போக்குல அந்த டிசைன் ஐடியாஸும் உள்ள கொண்டு வரேன். நிறைய டெக்ஸ்ட்டை போட்டோன்னே அது கஷ்டமாயிடும். இருக்குது. இப்ப அந்த 2 டெக்ஸ்ட் போட போல சும்மா காணும் ஸ்மூத்தா கேஷுவலா இருக்குது. பாக்கியமான மாதிரி. மற்றது டெக்ஸ்ட் அலைன்மென்ட்றது வந்து அந்த நீங்க அந்த ஒரு பேட்டர்னை யூஸ் பண்றதுதான். மேல கீழே கொஞ்சம் மேல வச்சுட்டு இப்படி கொஞ்சம் சைடுக்கு வைக்க
அந்த ம். அலைன்மெண்ட். ஓகே. டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்ல தான் இந்த இதுவும் வரும். இதுக்கு நீ ஓரத்து கொண்டு போனீங்கன்னு ஓ. அது அந்த விஷயமும் அங்கதான் வரும். மற்ற ஃபோன் கலர் நான் சொன்னேன். அனிமேஷன் விஷயம் எல்லாம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அது இப்போ இங்கே போட்டால் உங்களுக்கு கரைச்சல். டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்டும் நான் சொன்னேன் உங்களுக்கு. டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்றது அதுதான் அந்த ப்ராடக்ட்டுக்கு மேலே வரப்படா அந்த ப்ராடக்ட். இப்போ இப்போ இது வந்து ப்ராடக்ட் வீடியோன்னு போக்குள்ள அந்த ப்ராடக்ட் எப்படிங்கிறத தான் மெயினாக பார்ப்பாங்க. ம். அப்போ அதுக்கு மேலே அந்த டெக்ஸ்ட்டை 7 வரைக்கும் மெயின் ப்ராடக்டை மறக்காம வீடியோ செய்வார். இங்கேனெல்லாம் செஞ்சுக்கிங்க. இங்கே நீங்கள் விட்ட மிஸ்டேக் என்னன்னு சொன்னால் ம். இது 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 வந்து நான் சொன்னது ஏற்கனவே. மற்றது வந்து இங்கே மேலையும் பார்க்கணும், அவன் கீழையும் பார்க்கணும். அவனுக்கு தான் இது ஆனா வந்து எத்தனை ஜெனுவின் மெனி கலாக் அத்தனை வேர்ட்ஸ் வருது தானே. அப்ப அது எப்படி அந்த அவ்வளோத்தையும் போடுறேன். இல்லை. அது இப்போ நீங்கள் வந்து இங்கே இங்கே 2 விஷயம் சொல்லிட்டு தானே ஓ. இங்கே வந்துச்சு. இப்போ இங்கே இவ்வளோ டைமிக்கு தானே இந்த டைமுக்கு நீங்கள் எத்தனை ஜெனுவின் அதை நீங்கள் காட்ட தேவையில்லை. அதான் அந்த விஷயம் முடிஞ்சு அந்த இடத்துக்கு நீங்கள் கீழே கீழே டெக்ஸ்ட்டை கொண்டு வரேன். வேணுங்க அவர் வாசிக்கிறதோட இப்ப வேர்ட் பை வேர்ட் சொன்னதுக்கு பிறகு அந்த டெக்ஸ்டிக்கு தேவையில்ல. அவனோட அந்த வேர்டை வந்து அவர் சொல்றாரு தானே. ஜஸ்ட் காட்டுறது மட்டும் இல்லையே. நாங்க கேக்குறதோட தானே பாக்குறாங்க. அப்ப அது அவ்வளவு நேரம் வைக்கணும்னு தேவை ஒன்றும் இல்லை. இப்ப சும்மா சொல்லுவோமே 6 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து சொல்றாருன்னு சொன்னா ஆனா 2 வேர்ட்ஸ் போட்டா பரவாயில்லையா? அது அந்த 2 வந்தா சரி. அந்த வேர்ட் சரியா வரும். அந்த நான் சொல்ற மாதிரி நீ கொண்டு போனீங்கன்னு சொன்னா அது சரியா வரும். 2 வேர்ட் ஒரு வேர்டுக்கு அந்த டைம் கேப் சரியா வரும். அதான் அது லிமிட் பண்றது நல்லான்னு சொல்றேன். பிளேஸ்மெண்ட் ஓகே. அது வந்து இங்கே வந்து இப்போ வாட்ச் சாக்லேட் அதுதான் சொல்றாங்க. நீங்க 2யும் உள்ளுக்கு போட்டீங்க. அதே மாதிரி நிறைய போட்டீங்க. அப்ப அது வந்து அன்னெசரி தேவையில்ல. அப்படி ஒன்று வேணுங்க. ஒரு சாக்லேட் காட்டினா அவ்வளவுதான். அது முடிஞ்சு 2-3 காட்டணுன்ற தேவை ஒன்று இல்லை. அப்ப அங்க இதையும் போட்டு டெக்ஸ்டையும் போட்டு இது ஒரு இது மாதிரி இதுதானே. அப்ப இங்கே ஒரு வாட்ச் ஒன்று எடுப்போமே. දෙයක් කියලා නේද? හැබැයි මේකේ තියෙන இது பிஎன்ஜி இமேஜை யூஸ் பண்ணுங்க. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கு ஜேபிஜி எடுத்தேன். அந்த பின்னிங் பேக்ரவுண்ட் ஒயிட் இருக்குது. எடுக்க போகல அது பேக்ரவுண்ட் இல்லாம எடுங்க. நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கு எடுத்து சரியா. இப்போ நீ அதே டெக்ஸ்ட் எடுத்தாச்சு. இங்கே இது கொஸ்டனா தானே வருது. இங்கே ஒரு கொஸ்டனா வர போக்கல நீங்க வேணும் கலர் யூஸ் பண்ணி இங்கே ஒயிட்னு வர போக்கல நீங்க பிளாக்கும் யூஸ் பண்ணணும். அதுக்கு வேறையா விளங்குது தானே. நான் சொன்னேன் லைட் டீ தான் டார்க் கலர் வேணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப இது நீங்க கொஸ்டின் ஒரு அப்ப அத அவர் சொல்ற விஷயத்துல கொஸ்டின் ஒன்று வாரது தானே. அது ஒரு அந்த விஷயத்துல டிஃபரெண்ட் ஒன்று தானே. அப்ப வந்துட்டு இது கொஸ்டின் இது கொஸ்டின் போக்குற நீங்க ஒரு வேற கலர்ல காட்டுறது பிரச்சனை இல்லை. அங்கே இதே நீங்க முதல்ல போன கலரே தான் போகணுன்றது இல்லைங்கன்னா இங்கே அந்த கொஸ்டின் அந்த ப்ராடக்ட் அவர் சொல்ற ப்ராடக்ட் அங்கே நீக்கணும். அவர் சொல்ற கொஸ்டின் நாங்க ஒச்சா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க கேட்க போல இந்த ஓகே இது சிம்பிள். அதுதான் இப்போ இதுக்கு இது போன டிஃப்ரெண்ட் விளங்கும். இங்கது இதுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணணும்.
ஓ இதுதான் ப்ரொஃபஷனல் லுக்ன்னு சொல்றது. ஓ ப்ரொஃபஷனல்ன்றது வந்து என்னன்னு சொன்னா மினிமலிஸ்டிக், சிம்பிளா ஆகிக்கிறது. ஒரு டெக்ஸ்ட் இருந்தாச்சு, பேக்ரவுண்ட் இருந்தாச்சு, முன்னுக்கு ஒரு போட்டோ இருந்தாச்சு. அந்த ம் சிம்பிளா ஆகிக்கிறத தான் ப்ரீமியம்னு சொல்றது. வேணுங்களா? ஓ அதுதான் ப்ரீமியம் லுக்ன்றது. அதைத்தான் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மினிமலிஸ்டிக் ஆகிக்கும், பார்க்கறதுக்கு ஈஸியாகிக்கும், சிம்பிள் ஆகிக்கும், முக்கியமா பேக்ரவுண்ட்ல ஸ்பேஸ் இருக்கும். ஓ இதுக்கெல்லாம் நல்லா அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த ப்ரீதிங் என்ன ப்ரீதிங் ஸ்பேஸ் என்னமோ சொல்லுவாங்க, அந்த மூச்சு விடுறதுக்கு இடம் வைக்கணும் போட்டோவுக்கு, டெக்ஸ்டுக்கு இருக்காங்க. அப்படி ஒரு இடத்துல நிறைச்சி வைக்காம அப்படி வைக்கிறேன். இப்போ நீங்கள் பின்னுக்கு யூஸ் பண்ணிக்கிற அந்த பேக்ரவுண்ட் ஓகே, அது நல்லா இருக்குது. பட் அந்த இப்படித்தான் இப்போ ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணுறோன்னு இல்லை, அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றது தான் இது. ம் இப்போ நீங்கள் பின்னுக்கு போடுற பேக்ரவுண்ட் ஓகே. இப்போ முன்னுக்கு டெக்ஸ்ட் வந்து நிறைய கலர்ஸ்ல, இப்போ இது வந்து சோப்பும் ஈந்தும் அதில் ஒரு நீங்கள் இன்னொரு ஒயிட் பார்டர் வேற போட்டு வச்சுக்கிறீங்க. ஓ அதெல்லாம் கொஞ்சம் லுக் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். லுக் இல்லை, என்னொன்று பார்க்குறதுக்குமே கஷ்டம் அந்த மாதிரி. மற்ற வீடியோ டைப் தான். வீடியோ டைப்லேயே நான் சொன்னதான் அது தானே. இப்போ எக்ஸ்பிளனேஷன் வீடியோவுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, டாக்கிங் ஹெட்டுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, அப்படி சொன்னால் தனி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற வேல்யூ கொடுத்தா சரி. இப்போ நீங்கள் ப்ராடக்ட்னு வரப்போக்கில் அதில் எக்ஸ்பிளனேஷனும் இப்போ இந்த ஸ்டைலுக்கு இது எக்ஸ்பிளனேஷன் இது வந்து நான் தேவையில்லைன்னு சொல்லுவார். வேணுங்களா? அது வந்து சின்னதாக இப்படி ப்ராடக்ட் இருக்குது, இப்படி இப்படி ஃபீச்சர்ஸ் இருக்குது, நாங்கள் இப்படி அதுக்கு சர்டிஃபிகேட் எடுக்கணும், அதை சிம்பிளாக அந்த விஷயத்த முடிக்கிற ஒரு விஷயம். அப்போ அதில் வந்து எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு போக்கல ஆட்கள் வந்து என்னடா இது அப்படின்னு வந்துட்டு தட்டிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் அந்த ஆட்கள் ஈந்து வீடியோ பார்க்க வைக்கத்தானே எல்லாம் செய்யறது. நான் வந்து அந்த தேவையில்லாம விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண போகப்படா. அதுதான் அந்த ரெண்டு ஸ்டைலையும் நீங்க சேர்க்கப்படான்னு சொல்றேன். அது அதுக்கு தேவையான அந்த ஸ்டைலை கொடுத்தா சரி. இப்போ ப்ராடக்ட்னு போக்கல மெயின் தான் அங்கே ப்ராடக்ட் தான் மெயின். அந்த எக்ஸ்பிளனேஷன் அங்கே போட்டால் அந்த வீடியோவில் அந்த ப்ராடக்டை தவிர்த்து காட்ட போகிறது வந்து செட் ஆகுது. ஏன்ன வரைக்கும் அந்த இது என்ன சொல்றது, ப்ரொடக்டோட டெக்ஸ்ட் போட்டு விஷயத்த ப்ரொடக்டோட காட்டுற மாதிரி சரி. இப்போ இங்கே வந்து ப்ரொடக்ட் இல்லை, இது இன்னொரு ப்ரொடக்டை காட்டுறோம். இப்போ அப்படின்ற போக்குள்ள நீங்க வேறொரு ஃப்ரேமுக்கு போய்த்து இப்படி காட்டுறது ஓகே. மற்றது வந்து நீங்க இது ஸ்ரீலங்கன் வீடியோ தானே. ஸ்ரீலங்கன் வீடியோ போக்கல நீங்க கட்டாயம் கவனிக்கணும். நாங்க வந்து என்ன இது யூஸ் பண்றோம்னு சொல்லி. இது ஆட்கள் மிச்சம் எடுக்க மாட்டாங்க, பட் அதுக்கு வந்து நீங்க கவனிக்கணும். இந்த ப்ரைஸ் போட்டிப்பீங்க தானே, இது வந்து டாலர் வந்து எங்க யூஎஸ் யூஸ் பண்றது. அங்கே வந்து டாலர் யூஸ் பண்றது அன்னெசரி. அங்கே நீங்க ருபீஸ் போட்டு இல்லாட்டி ஜஸ்ட் இப்போ 5000 சொன்னா 5000 ரூபா ருபீஸ் போட்டது ஓகே தான். ஆனால் டாலர் போடுறீங்க வந்து பொருத்தம் இல்லை. ஏன்னா இது வந்து ஸ்ரீலங்காவில் வைக்கிற வீடியோ. அது ஓவராலாக சிங்கால தான் வீடியோவே போகுது. அப்படின்னு போக்கல டாலர் வந்து அவனுக்கு செட் ஆகுது. மற்றது அப்புறம் இங்கே வந்து இங்கே வந்து எஃபோர்டபுள் ப்ரைஸ் தானே. எஃபோர்டபுள்னு சொன்னதுக்கு போல தானே ப்ரைஸ் வருது. நான் பிரைஸ் ஒசக்க போட்டுட்டேன். அதான் அவர் சொல்ற விதத்துலயும் அவங்க வாசிக்கிற விதமும் இந்த அந்த வாசிக்கிற ஒரு ஸ்டைல் இருக்குது. இப்ப நான் பேப்பர்னு போக்கல இப்படி வாசிப்போம், இல்லாட்டி மேல கீழே வாசிப்போம். வாசிக்கிறது இங்கன்னா அது வாசிக்கிறது. இது டெக்ஸ்ட் ஈகிற மாதிரியே தான் வாய்ஸும் அந்த இதுல தானே போகுது, ஓர்டர்ல. அந்த வாய்ஸ் போகிற ஓர்டர்ல டெக்ஸ்ட்டும் மீதான் சரி. அதான் நான் சொல்றேன். இங்கே ப்ரைஸ் மேல வந்து எஃபோர்ட் கீழே வந்து அந்த இதை கொஞ்சம் இதாகிக்கும்.
நீ இதெல்லாம் மார்க் பண்ணிக்கொள்ள, இல்லை நீ மறக்கிறதுக்கு வாய்ப்பிக்குது. எப்படி நான் எழுதினேன். எழுதினீங்களா? சரி சரி. நான் கடைசியில் நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன்றத ரிப்பீட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஓகே. இங்கின ஏன் ஒரிஜினல் மாதிரி யூஸ் பண்ணீங்க? ஒரிஜினல் சும்மா சும்மா போட்டேன். சும்மா போட்டதுதான் வச்சேன். இப்ப நீ அதை போட்டது கூட இப்ப நீங்க வந்து இப்ப ஒரிஜினல்ன்றத அந்த ஸ்டைல் நீங்க எடுத்தது ஓகே. இப்ப இது நீ அந்த சர்டிபிகேட் சீல் அடிச்சு காட்டுற மாதிரி தான் வர எடுத்த பாத்தீங்க. அப்ப நீங்க சர்டிபிகேட் நீங்க போட்டா அந்த சர்டிபிகேட்டுக்கு சீல் ஒண்டிக்குது பாத்தீங்களா? அந்த சீல் நீங்க போட்டு இஃபெக்ட் எல்லாம் போடல. நான் அதை உங்களுக்கு இன்னும் 2வது கிளாஸ்ல நான் அதை இஃபெக்ட் எல்லாம் பத்தி சொல்லி தரேன் உங்களுக்கு எப்படி வரணும். இப்போ நீங்க வாங்க வேண்டியது இப்போ இங்கே சர்டிஃபிகேட் போகல. இங்கே ஒரிஜினல் தேவையில்லை. சர்டிஃபிகேட் அவங்க காட்டுறதோட அவங்க ட்ரஸ்ட் அங்கே பில்ட் ஆகிரும். இப்போ ஒரு சர்டிஃபிகேட் எடுத்திக்கிறோன்றது சொல்றதை விட போட்டோ ஒன்று காட்டுறதை விட அவர் வீடியோவே காட்டுறாரு. அப்போ அந்த ட்ரஸ்ட் ஒன்று பில்ட் ஆகியாச்சு. நீங்க அந்த இஃபெக்ட்ல காட்டணும்னு தேவையில்லை. ஒன்று நீங்க சர்டிஃபிகேட் டெக்ஸ்ட்டை சரியா போட்டு இப்போ இங்கே வந்து நீங்க சுத்தி போட்டீங்க தானே போடாதீங்க. அது வந்து செட் ஆகுது. அப்ப நீ அவங்களுக்கு சுத்தியே போடணும்னு சொன்னா அந்த சீலை நீங்க போட்டிக்க, சீல்ட பிஎன்ஜி நீங்க எடுத்து போட்டிக்க. இன்னொன்று இது சர்டிஃபைடும் இல்லை. சர்டிஃபைடுன்ற போக்குள்ள தான் நாங்க வெஜ் யூஸ் பண்ணணும். இப்ப நீ அங்கே அந்த இஃபெக்டை யூஸ் பண்ண சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சொல்லி தரேன். லேசில பிஎன்ஜி ஒன்று கிடைக்காது. மற்றது வந்து நீங்க வந்து இது யூஸ் பண்றீங்க. இப்ப ஒரு போட்டோ எடுக்க போக்கல இது எல்லாமே காப்பிரைட்டட் அப்படின்னு சொன்னா வாட்டர் மார்க் தெரிஞ்சது. அவனோட லோகோ போட எடுத்துக்கிறாங்க. இந்த இமேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ப்ராப்பர் இல்லை. அதை யூஸ் பண்றதுக்கு அனுமதியும் இல்லை. பட் அதை கூகுள்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணலன்னு சொல்லி அது கேர் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் அதை வாட்டர் மார்க்கோட யூஸ் பண்ணாம இருக்கிறேன். அது ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு அழகு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் பிஎன்ஜி எடுக்க பாருங்க. பிஎன்ஜி எடுக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க பிஎன்ஜி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதுக்கு ஏதாச்சும் வெப்சைட் தெரியாம அப்படிங்கிறீங்களா? பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றேன் அந்த CapCutல கஸ்டம் இமேஜஸ் அதுல எல்லாம் கட் ஆகுதேமா. இந்த வெப்சைட்டும் உங்களுக்கு தேவைப்படும். நான் எனக்கு போட்டுட்டேன். எந்த ஒரு இமேஜையும் மாத்தி கொள்ளணும்னு சொன்னா இது ஒரு நல்ல வெப்சைட். இது நீ ஒரு ஷீட் ஒன்று சரி எப்படி சார் எடுத்து எதுக்கு என்னென்ன வெப்சைட் யூஸ் பண்றேன்னு மார்க் பண்ணி கொண்டீங்கன்னா அவங்களுக்கு லேசி. 2-3 தடவை வெப்சைட் போயிட்டு நீ வெப்சைட் வைத்து புக் மார்க் பண்ண தெரியுமா? புக் மார்க் பண்ணி வச்சுக்கொண்டாலும் அவங்களுக்கு லேசி. அது சர்ச் பண்ண போகல அது வந்துடும். எல்லா இமேஜும் பிஎன்ஜி கிடைக்காது. அந்த டைமுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணி எடுக்க தான் வரும். ஒரு வேளை இதுல ரிமூவ் ஆகலாட்டி இமேஜ் இப்போ வீடியோ வந்து நல்லா ரிமூவ் பண்ணுது கொஞ்சம். இப்போ அப்டேட் பண்ணிக்கிறாங்க. பட் சம்டைம் ஃபோட்டோ வந்து ரிமூவ் கொடுத்த போகிறோம் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடும். ஃபோட்டோ பேக்ரவுண்டையும் சேர்த்து முன்னுக்கு இருக்கிற இமேஜும் எடுத்துகிட்டு போயிடும். அப்போ நீங்கள் வந்து அடாப்டே இது ஃப்ரீ தான். நீங்கள் லாகின் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்களா? இல்லை. இது ரிமூவ் பண்ணுவோம் தெரியா போட்டுவோம். இங்கே வந்து இது நீங்க 2 ஷேப் இங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க பாத்தீங்களா? இது நீங்க போட்டே தானே இமேஜஸ். இப்போ ஒரு இமேஜ் இப்படி யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா இன்னொரு இமேஜ் இப்படி போடணும். அதே யூஸ் பண்ணுங்க. அது ஒரு லுக்குக்கு சொல்றேன். அது ஒரு ப்ரொஃபஷனல். சேம் ஐக்கன் சொல்றோம்.
இப்போ இது நீங்கள் ரவுண்டாக ஒரு விஷயம் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அடுத்து அதே மாதிரி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 2 டிஃப்ரெண்ட்டான இப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. அடுத்தது அதாவது நீங்கள் வந்து இப்போ இங்கே நீங்கள் ஒரு ஷேப் ஒன்று யூஸ் பண்ணுறீங்க வைங்க. நீங்கள் ஷேப் ஒன்று யூஸ் பண்ணுறீங்க. இது ஷெடோ இதில் வர மாதிரி வருது. இதுக்கு வந்து நீ ஷெடோ யூஸ் பண்ண போல நான் வந்து அந்த டெக்ஸ்ட்டை இது போட்டு தான் பிளர் யூஸ் பண்ணுவேன். நீ எப்படி யூஸ் பண்ணுவீங்க? எனக்கு அந்த ஷெடோ வைக்குது விளங்கல்ல. நீ போட்டி ஷெடோ போட்டிக்கிறீங்க ஓ அதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? அது அந்த பேக்ரவுண்ட் அதான் டெக்ஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் அதை அதான் ஸ்பேஸ் பண்ணி பேக்ரவுண்ட் போட்டு இப்படித்தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் அந்த மாஸ்கிங் பண்ணினா அந்த அதுதான் அந்த அப்படி ஸ்ப்ரெட் ஆகி நோக்கில் இருக்குது அப்படியா? பேக்ரவுண்ட் அந்த யூஸ் பண்ணினா எங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் சைஸுக்கு மாதிரி பெருசாக்கல மாதிரி. எப்படி சொல்லுங்க இப்படி செய்வீங்களா? இல்ல எப்படி செஞ்சில்ல. இப்படித்தான் நான் செய்யறது. ஏன்னு சொன்னா நீ இதை யூஸ் பண்ணுவேன். இது சரியா இதுக்கு செட் ஆனிப்பேன். இது 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 இமேஜ் வந்து இதே ஸ்கொயர் ஆகிது இப்படி செட் ஆகும். நான் சொன்னேன் மிச்சம் டார்க் யூஸ் பண்ணுவானு. இப்போ நீங்க யூஸ் பண்ணிக்க மிச்சம் டார்க்கு அதே சரி அது ஒரு நார்மல் ஷேடோவிங் தான் லுக் ஆகிக்கும். சரி இதுக்கும் இந்த இங்கே பார்த்துக்கோங்க. இதுக்கும் லுக் ஒன்றைக்கு தானே இதுக்கும் இப்போ நீங்கள் போட்டிக்கிறது இது மாதிரி தானே அது வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் கிராஃபிக் டிசைன் லேர்ன் பண்ண போக்கில் படிப்பீங்க. இதெல்லாம் அப்படியே திடீர்னு தான் கிராஃபிக் டிசைன் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இல்லை. அப்போ தான் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் உடுப்பட்டிக்கோ இதெல்லாம் உடுப்பட்டிக்கு. இது நார்மலான ஒரு ஷேடோன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே அதே லுக் ஆகிடும். அடுத்தது வந்து ஷேப் வந்து இதை நினைவு தானே 2 ஷேப் ஒரே மாதிரி யூஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணாங்க. ஸ்க்ரீன் வேணாங்க தானே? அடுத்தது வந்து இது வந்து இமேஜ் ஒன்று எடுத்து போட்டீங்க ஃபுல். விளங்கல்ல. இது ஃபுல் இமேஜ் ஒன்று எடுத்து போட்டீங்களா? இது நீங்க செஞ்சது இல்ல வேற வேற இது மாவட்ட தருவாங்க அந்த போட்டோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ண. இது வந்து இப்போ நீ அந்த பின்னுக்கு அந்த இந்த போட்டோவை தாண்டி இங்கே டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து அந்த இமேஜோட வரப்படா. இது வந்து நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் அந்த அனிமேஷன் சொல்கிற பார்ட்டில் நெக்ஸ்ட் கிளாஸில். பட் இது வந்து தனி ஒரு இமேஜ் வந்து டிசைன்ஸ் வந்து வேறையாக தான் எஃபெக்ட் வரும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டணும்னா அந்த அப்படிதான் வந்துட்டு
அந்த ஒரு You've got the ideas and content, ஒருத்தர் இருக்கிறாரு சாலா, அது வேற. பேக்ரவுண்ட் but your பேக்ரவுண்ட் growth அதுக்கான still stuck because வந்து content without வேற an audience ஷெடோ is மார்க் just வந்து noise, and the audience is the real money. No eyeballs, வேற no லைட் impact, no earnings. Instagram doesn't reward effort; it rewards strategy. I deliver that in content. டக்குன்னு காட்டுப்பா இதுல இதுல அந்த பின்னுக்கு பாத்தீங்கன்னா பின்னுக்கு இது மூவ் ஆ ஆகுது. ஆ இதான் அந்த டிசைன் வந்து இப்படி வர்றது ஓகே. மத்தபடிக்கு ஒரு தனி சப்ஜெக்ட் வர போக்குள்ள ம் அதோட சேர்ந்து இது இது மத்த ஐக்கன்ஸ் அப்படி வராது. அஹ் இவன் இது இந்த இந்த பின்னு இந்த இது ஃபுல் இமேஜ்னு நினைக்கிறேன் நான். அதுதானே எல்லாம் சேர்ந்து வருது. எனக்குதா எனக்கு விளங்குதில்ல நீங்க என்ன அப்படின்னா சொல்றீங்க. இப்ப 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 இதுல இப்ப இந்த வீடியோல ஆ இந்த இமேஜ் நடுவில் இருக்கிற இமேஜ் வருது தானே, ஆ அந்த ராக்கெட் அது ஆ வருது. இது வந்து தனியா சுத்துது பாருங்க, தனியா அது அதுக்கு ஆ இதுக்கு சம்பந்தம் இல்லை. அதுங்களா ஆ ஆ அதோட இது ஒன்றும் இல்லை. டிஃபால்ட்டா அது அங்க நீக்கிது, இது வேறையா வருது உள்ளுக்கு. ம் அது ரெண்டும் வேற வேற விஷயம். அவன் இங்கே வந்து அந்த டிசைன்ஸ் வந்து இங்கே தேவையில்ல. அப்படியே நீ அந்த டிசைன்ஸ் இங்கே வரணும்னு சொன்னா அது இப்படி வரல. தனியா ஒரு இமேஜ் வந்துட்டு இந்த தனித்தனியா. ஓ அந்த உட்காந்துக்கிற இமேஜ் மட்டும் வந்துட்டு அந்த இது வந்து இந்த இது டிசைன்ஸ் இது ஆ இது வந்து அந்த பேட்டர்ன்ல வந்துச்சுன்னா சரி. நான் இனி காட்டிக்கிறேன். ஓ அந்த செப்பரேட் ஓ செப்பரேட் அதுதான். மாதிரி வரதுக்கு. இதுதான் லுக். தனி இமேஜை மட்டும் எடுக்க பாருங்க. இந்த இதுக்கு நீ இமேஜ் யூஸ் பண்ணிக்கிங்க, இது தனி இமேஜ். வந்துட்டு அது வேறையா வருது பாத்தீங்களா. அதான் அது வேற. இந்த வீடியோஸ் வந்து நீங்க யார்கிட்ட பாத்தீங்க, யார்கிட்ட வீடியோஸ் பாத்தீங்க? இல்லைன்னு இதுவும் அந்த இந்தியன் எடிட்டர் அவர்கிட்ட சேனல் நேம் எதுவும் நினைவீங்க? தான். பி த கட். பீத கட்டா என்னது? ஹலோ, சொல்லுங்க. சேனலோட நேம் பி த கட். சரியா? இது பிக்கு வந்து பிஇ வரும். பி 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 சரி. இது வந்து இவர் இதே சாஃப்ட்வேர் இவர் சொல்லிட்டு தரேன். நீங்க கெப்கட்ல செஞ்சு தரதே பாக்குறீங்கன்னா We're learning about the laws of motion. நான் அது நீ பழகுறதுக்கான சேனல்ஸை நான் வேற அனுப்புறேன். அதுல மட்டும் பார்த்து நீங்க செய்யுங்க. சரியா? ஓகே. இது இந்த இங்கே வந்து மிஸ்டேக் கொடுத்துருக்கீங்க அந்த ஓரத்துல. அது இப்போ உங்களுக்கு இந்த தெரியும் தானே. இப்போ இதுக்கு வீடியோலாம் செய்ய போகிறோம். போல இந்த வீடியோலாம் செய்ய போல அந்த டிக்டாக் ஐகான்ஸ் போடுற அதெல்லாம் தெரியா, அதுக்கு போறதா தெரியும். அதான் இப்போ உங்களுக்கு தெரியும் தானே. இதுக்கு ஒரு வாட்டி மிஸ்டேக். மற்றது இந்த டிசைன் வருது தானே. கீழே வருது.
ஓ அதுல இங்க பாருங்க இங்க கட்டா வைக்குது. ஓ இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் அது வந்து டக்குன்னு விளங்கும் ஆட்களுக்கு அந்த பிழை எல்லாம். அதெல்லாம் பார்த்து கொண்டு செய்யுங்கன்னு சொல்லுவார். சரிங்களா? ஓகே. அது மாதிரி வேற எங்க எழுதிப்பீங்களா? அப்படியே தான் போட்டு போட்டீங்க பாத்தீங்களா? ஓ எல்லாத்தையும் அப்படிதான் வருது. அதே மாதிரி அந்த இது மாஸ்க் பண்ண போகல ஏதாச்சும் தெரியா? அது வந்து அந்த க்ரோப் பண்ண போல அதுதான் சொல்றேன் இல்லாட்டி மாஸ்க்னு. ஓ ஆ, அது மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த அது அந்த ஷேப்ஸ் எல்லாம் சரியா வெட்டிப்படுதா, ஏதாச்சும் மறைஞ்சிக்குதா அப்படின்னு இதெல்லாம் பார்த்துக்குவோம். ஓகே. வேற என்ன சொல்லணும்? இந்த இமேஜுக்கு தானே இந்த இமேஜ் போட போக்கல இந்த பார்டர் ம் இல்லாம போடுங்க. ஒரு இது வந்து அந்த இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா இந்த பார்டர் ஒழுங்கா கட் ஆகவில்லை அப்படின்னு தான் இது அர்த்தம். ம் சரி, ஓகே. பார்டர் இது விஷயம் விளங்கு தானே உங்களுக்கு நான் காட்டணும்னு இல்லை. ஓ விளங்குது. அது ஃபுல்லா கட் ஆகல அந்த ம் இமேஜ். அந்த வெள்ளை துண்டு அப்படியே இருக்குது. வச்சுட்டு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு பெர்ஃபெக்ஷன். ஓகே, ஓகே. பெர்ஃபெக்ஷன்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் அது சும்மா வீடியோ அழகாயிரும், ப்ரொஃபஷனலாக வந்துடும். பேர் மொத்த வீடியோ இதில் வந்து அவர் வந்து இந்த கையை பார்த்தீங்களா? அந்த ஓ அவர் வந்து இந்த விஷயம் சொல்ல போக நீ அங்கிட்டு காட்டுறீங்க, அந்த விஷயம் சொல்ல போக இங்கிட்டு காட்டுறீங்க. இப்போ இங்கே காட்ட போக்கல நீங்கள் இதை எடுத்துக்கிது தானே, இங்கிட்ட எடுத்துக்கிது தானே. ஓ அவரை அந்த கையை இங்கிட்டு காட்ட போக்கல தான் அந்த விஷயம் அங்கே வரணும். இப்போ இங்கிட்டு எடுத்துக்கிறான்னு சொன்னா இதை அப்படியே இங்கிட்டு மூவ் பண்ணி நீ அந்த இதை காட்டிக்கிறீங்க. ஓ ஆனா வைக்கணும் இது. ம் நீ அதை மாத்தி இது செஞ்சீங்க. இது வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்த வீடியோ உண்டு. இவங்களும் அந்த அது அவர் பேசுற வீடியோ போடுவாங்க. அந்த யூஸ் பண்ணிக்கிற ஐதான் அது பேர் நீங்க என்ன, அதை அந்த டிப்ஸ் எல்லாம் தரல. அதுக்கப்புறம் அவங்களும் இப்படித்தான் எடிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல மாட்டாங்க. இது சும்மா நானே நினைச்சு பண்ணினேன் அவங்க சொன்ன மாதிரி. இது வந்து சும்மா நீ அந்த எடிட்டிங் பார்க்கறது பண்ண போக நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ற விஷயத்துல தான் இங்க இதெல்லாம். சரிங்களா? இந்த போர்டரோட சேர்றது இப்போ இங்கேயும் இதுவும் ஒரு மிஸ்டேக். அந்த நீ இதை பார்த்த அலைன்மெண்ட் தெரிஞ்சு செஞ்சீங்கன்னு சொன்னா சரியா வந்தீங்க. அது ஓகே, இங்கே அந்த மிஸ்டேக் வந்து நான் உங்களுக்கு அந்த ஓகே. மற்றது வந்து இப்போ இங்கே இப்போ இந்த இதான் அந்த பொருத்தம் இல்லாத மாதிரி அந்த அந்த சொன்ன அந்த பின்னுக்கிற டார்க் வந்துச்சுன்னா முன்னுக்கு லைட் வரணும் அப்படின்னு சொன்னேன். இங்கே வந்து கிட்டத்தட்ட 2 கலர்ஸுமே லைட் கலர்ஸ். அதை பார்த்துக்கோங்க. இது அப்படியே இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு ஆஃப்ல விட்டது உண்டு. சவுண்ட் ஒண்ணுமே போடல, ஒழுங்கா டெக்ஸ்டும் போடல. இங்கே வந்து டெக்ஸ்ட் ஒன்று வருமா இங்கே? இது சும்மா விட்ட மாதிரி ஆயிடுச்சு. மற்றது அதுதான் இங்கே 7 வரைக்கும் போல்டான டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே யூஸ் பண்ணி ஓகே இங்கே அந்த இந்த மிஸ் ஆகிது அந்த அவனுக்கு. அதெல்லாம் சின்ன சின்ன கவனிக்க வேண்டிய மிஸ்டேக் தான்.
அதுதான். ஓ ஐக்கன் காட்டாம ஐக்கனோட ம். ஒரு ஒரு ரவுண்டுக்கு ஐக்கன் சீக்கும். ஓ அப்படிதான் அதுல ஆமா. அந்த ஒரிஜினல் வீடியோல இருந்துட்டு. நீ அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா நல்ல அப்படி செய்யுன்ற. இன்னொன்று டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இல்லாம ஐக்கண்ட கலரும் பேக்ரவுண்ட் கலரும் ஒன்றாக்கணும். இப்போ நீ இதுக்கு இப்ப இந்த ஹோமுக்கு ஒயிட்ல பிளாக் கலர்ல சர்க்கிள் ஒன்று போட்டு வைங்களே. ம். அப்ப அதே ஸ்டைல தான் எல்லாத்துக்கும் நீ யூஸ் பண்ணணும். ம். அதுதான். இப்ப இங்க இது வந்து இதே மாதிரி அந்த ஐகான்ஸ் எடுக்கிற ஏதாச்சும் வெப்சைட் தெரியுமா? வேணாங்களே இதே மாதிரி ஐகான்ஸ் எடுக்கிற. நாய்க்கு நான் போட்டுட்டேன் இன்னைக்கு. ம். அது இதான் இப்படி டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி இது வந்து இப்படி இது இப்படி அப்புறம் இது வந்து கருப்பு வேறையா இது வந்து சம்மந்தமே நம்ம ஆஷ் கலர்ல அப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு அந்த ஒரு பேட்டர்ன்ல இப்போ ஒரு ஐக்கனுக்கு இந்த கலர் தான் இந்த பேக்ரவுண்ட் தான் யூஸ் பண்ணீங்கன்னா அதே தான் மற்றதுக்கு அப்ளை பண்ணணும். வேணுங்களா? ஓ அப்ப ஓ இப்ப இது இந்த இது ராங்ஸ் ஆனது இது ரைட் ஆனது அப்படின்னு ஒரு டிஃபரன்ஷியேட் காட்ட போக்கள் அந்த டைமுக்கு நீங்க வேற ஒரு இப்ப இந்த சைட்ல இருக்கிறது எல்லாம் சோப்பு கலர்லயும் அதுலயும் கிரீன் கலர் காட்டுற green. அதுல இதொன்று நிக்குது. அது இல்லாம இப்படி ஒரே இதுல காட்டுதான் சரி. அது வந்து கம்பேரிசன் தானே. அப்ப அதை ஓ டிஃபரெண்ட் பண்ணி தான் கொடுக்கணும். அதுதான் ஓ அப்படி இது மற்ற சொன்னத்துவல் தான் நீ அங்கே ஒட்டிக்கினே அதை பார்த்துக்குவோம். இந்த ஒரே நேரத்துல எல்லாம் வர்றது ஒன்றோட ஒன்று சேர்ந்திக்கிறது அதுவல் தான். அதை நீங்க கவனிச்சீங்கன்னா சரி. இன்ட்ரெஸ்டாக அந்த மாதிரி போஸ்டர்ஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிப்படும். அந்த ஸ்பேஸிங் அலைன்மெண்ட் எல்லாம். ஓகே. இங்கேயே வந்து சேம் இதுதான். மழை பெய்யுது அவனுக்கு விலங்கு வாய்ஸ் ஓ இங்கே ம். அந்த அதே மிஸ்டேக் தான். சேர்ந்து வந்துக்குது போர்டரோட. அது இங்கே இந்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம் மிச்ச சின்னது ம். இல்லாமல் கொஞ்சம் ஒரு அளவு பெருசாக போல்டாக யூஸ் பண்ணி இதுக்கு இது அந்த கலர்ஸ் டிஃப்ரெண்டாக தானே. இது ஒரு ஷெடோ ஒன்று யூஸ் ஓ பண்ணவே டீன அந்த ஒயிட் டெக்ஸ்ட் விளங்குது. அப்போ அப்படிங்கிற போக்கில் ஷெடோ ஒன்று தேவையில்லை. ம். பட் போல்டாக இருந்துச்சுன்னா பெருசு டெக்ஸ்ட் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த இப்போ இதெல்லாம் நீ இதில் டிக்டாக்ல போட்டால் கட் ஆகும். ஓ அதுக்கிட்ட இந்த சென்டர்ல வச்சு கொண்டீங்கன்னா அவங்களுக்கு இன்னொன்று நீங்கள் ஆள் வந்து மறைகிறார் பார்த்தீங்களா. இதுவும் ஒரு ஓ மிஸ்டேக். அந்த ஆள் அவர் வந்து இதில் ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தானே. சரிங்களா? அப்போ அவர் ம். வந்து மறைக்கிறது அது ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் இல்லாத மாதிரி. அவர் முள்ளு கேட்கணும் டெக்ஸ்டையும் வேறையாக காட்டணும். இதுதான் நான் சொல்ல பார்த்தேன். இப்போ இங்கே வந்து ரூஃபிங் ஹெச்விஏசி பிளம்பிங்னு இது சொல்ல போகல. சில பேருக்கு இந்த ஹெச்விஏசின்னு என்னன்னு அர்த்தம் தெரியாமிக்கும், ரூஃபிங்டா என்னன்றது தெரியாமிக்கும். அப்போ அந்த நேரத்துக்கு அந்த ஓ டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் இது அதுக்கு வந்து பிக்சர்ஸை காட்டுறதோட டெக்ஸ்ட்டை காட்டுறது தான் சரி. இப்போ நீங்கள் இப்படி ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை போட்டு செட் ஆகாது. பிளம்பிங்னு சொல்ல போகல ஓ பிளம்பிங் மொத்த இமேஜை போட்டு அதுக்கு மேலே அந்த டெக்ஸ்ட்டை போட ஓகே எனக்கு தான். ஓ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் எல்லா கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நீங்கள் ஈக்கிற வீடியோவே செய்கிறவங்களுக்கு ஓகேயா எப்படி சேஞ்சஸ் பண்ண போகிற வீடியோஸ் ஈக்கிறதுலே சொல்லி தந்ததை வச்சு ட்ரை பண்ண போறீங்க இல்லாட்டி நான் உங்களுக்கு வேற டாஸ்க் ஏதாச்சும் தரவா எப்படி? ஹலோ கேக்குதா? மியூட்ல ஓட்டினது இருக்கு. இல்ல அப்படியே அந்த லெக் ஆகுது. இல்லை நான் கேட்குறேன். இப்போ நான் ம். சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் செய்யறதுக்கு வேறையா வீடியோ ஒன்று தரவா ஓ இல்லாட்டி ஈக்கிற வீடியோலே சேஞ்சஸை பண்ணுறீங்களான்னு கேட்குறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. வேற வீடியோ தாரேன்னு சொன்னா ஓனா செய்யணுமா? அப்படின்னா ஓன செய்யணும். அப்படின்னா நாங்களே செய்யணுமா?
ஓன் அந்த ஃபோட்டோஸ் சர்ச் பண்ணி அப்படியா? ஓ! அப்ப ஏதாவது அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லி தந்ததெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிகலா செஞ்சு பார்த்த மாரி இருக்கும். அப்பதான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ம். அந்த மேனிக் வீடியோ திருப்பி செய்யுங்க. அப்ப அதுல சேஞ்சஸ் ஒண்ணு பார்க்கலுமே. ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு தெரியாத விஷயம் இந்த சுட்டி இப்படி இருந்துச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்றத காட்டணும். ஓகே. அத செய்யுங்க. மத்த ஏதாச்சும் வீடியோ தந்து நான் உங்கள செய்ய வைக்கணும்னு சொன்னா, நான் அந்த வீடியோ போட்டுறேன் உங்களுக்கு. நீங்க ட்ரை பண்ணி எனக்கு. ம். ஓகே. ஓகே. எல்லாம் கிளியர் தானே? எல்லாம் மார்க் ஓ. பண்ணி கொண்டுங்க. எதுவும் மறக்கலையே? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா? இல்ல. இல்ல. நான் அப்படி ஏதாச்சும் இருந்தா நீங்க மெசேஜ் பண்ண குரூப்ல போடுறேன். பிரச்சனை. ஓகே. ஓகே. தேங்க் யூ. வெல்கம்.